ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹெர்பலைஃப் நியூட்ரிஷனில் இருக்கிற செல் ஆக்டிவேட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செல் ஆக்டிவேட்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது ஒரு செல்லுலார் நியூட்ரிஷன். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட தாவரத்திலிருந்து எடுக்கிற ஒரு ஊட்டச்சத்து தான் இந்த செல் ஆக்டிவேட்டர். நம்ம பாடி கோடிக்கணக்கான செல்களால் ஆனது. நம்ம பாடிக்கு செல்ஸ்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்மளால உயிர் வாழவே முடியாது. இந்த ஹார்கான்ஸ் தான் நம்ம ஒரு ஹியூமன் பாடியாக கன்வெர்ட் பண்ணுறோம். இப்போ உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். செல்ஸ் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இந்த செல்ஸுக்கு நம்ம டெய்லி பேசஸில் இம்பார்ட்டன்ட் ஃபுட்டை கொடுக்குறோமா, அதாவது ஊட்டச்சத்து கரெக்டான பேசஸில் கொடுக்குறோமா அப்படின்னு நீங்கள் ஒரு நிமிஷம் திங்க் பண்ணி பாருங்க. நம்ம பாடியில் இருக்கிற செல்ஸுக்கு நம்ம சரியான ஊட்டச்சத்து கொடுக்கல அப்படின்னா ஒரு இன்ஆக்டிவான செல்ஸாக தான் மாறும். இந்த செல்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இம்பார்ட்டன்டான ஒர்க் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கு. அது என்ன அப்படின்னா ஏஜிங் ப்ராசஸை கரெக்டான லெவலில் வச்சிருக்கத்தான் இந்த செல்ஸோட ஒர்க். ஸோ அந்த செல்ஸ் எல்லாமே இன்ஆக்டிவாக இருக்கும்போது நம்மளோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஏஜிங் ப்ராசஸ் லெவலை ரொம்பவே கம்மியாக காட்டும். அதாவது இளம் வயதிலேயே முதிர்ச்சியான தோற்றம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணி காட்டும். இந்த ஏஜிங் ப்ராசஸ்க்கான எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னா 20 ஏஜ் தான் இருக்கும், ஆனால் அவங்க ஃபேஸில் முகப்பொலிவு தோற்றம் வந்து பார்த்தீங்கன்னா 40 வயதிலிருந்து 45 வயசுக்கான தோற்றத்தை கொடுக்கும். இது ஏன் அப்படின்னா அவங்களுடைய ஸ்கின்ல இருக்கிற செல்ஸ் பார்த்தீங்கன்னா இன்ஆக்டிவா இருக்கும். இந்த செல்களுக்கு தேவையான உணவுகளை எப்படி கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நம்ம ஹெர்பலைஃப் நியூட்ரிஷன் கம்பெனி செல் ஆக்டிவேட்டர் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட்டை பண்ணிருக்கு. இந்த செல் ஆக்டிவேட்டர்ல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாலிக் ஆசிட். அந்த ஆல்ஃபாலிக் ஆசிட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிச் ஆன்டி ஆக்சிடென்ட். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்பீயிங்க்கு சப்போர்ட் பண்ணும், அதாவது பொது நல்வாழ்வுக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். ஆல்பா லுபாயிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லெட்ல 0.150 கிராம் இருக்கு. இதுல என்னென்ன இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க அப்படின்னா போமோகிரானைட் எக்ஸைட், அது மாதுளம்பழத்திலிருந்து எடுக்கப்பட்ட சத்து தான். அதுல எவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு அப்படின்னா 11 மில்லிகிராம் அளவுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, ஆலோவேரா லீப் கொடுத்திருக்காங்க. இதுல பார்த்தீங்கன்னா 0.052 மில்லிகிராம் அளவுக்கு நமக்கு கொடுத்திருக்காங்க. கால்சியம் லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னா 3 மில்லிகிராம் அளவுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரியான ரிச் இன்கிரீடியன்ட் எல்லாமே இந்த செல் ஆக்டிவேட்டர்ல இருக்கு. செல் ஆக்டிவேட்டரை டெய்லி பேசிஸ்ல நம்முடைய ஃபுட் ஹேபிட்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு நோட் பண்ணிக்கிங்க. செல்லுலார் நியூட்ரிஷன் நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடிக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஏஜிங் ப்ராசஸ்ல ரொம்பவே நமக்கு கம்மி பண்ணி ஒரு நல்ல முகத்தோற்றத்தை கொடுக்கும். இந்த செல் ஆக்டிவேட்டர்ல விட்டமின் பி கூட இருக்கு. இந்த விட்டமின் பி நம்மளோட பாடியில சேக்ரேட் பண்ண முடியாது. விட்டமின் பில நமக்கு என்னென்ன நன்மைகள் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணக்கூடிய வேலைகளை இந்த விட்டமின் பி செய்கிறது. அதாவது எனர்ஜி தனியாகவும் வேஸ்டேஜ் தனியாகவும் பிரிக்கும். ஸோ இந்த விட்டமின் பி நம்ம உடம்புல இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து எனர்ஜியை சரியான பேசஸில் கன்வெர்ட் பண்ண முடியாது. அந்த ஃபுட்டை சீக்கிரமாக டைஜஷனும் பண்ண முடியாது. நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா உப்புசமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம பாடியில் ஸ்டோர் ஆகிற ஃபுட்டு எல்லாமே நமக்கு டைஜஷன் பண்ண முடியல அப்படின்னா ஓவர் வெயிட்டுக்கு ஒரு காரணமாக இருக்கு. இந்த செல் ஆக்டிவேட்டரை டெய்லி பேசஸில் நம்முடைய ஃபுட்டில் ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு வரக்குள்ள இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டரை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னுடைய டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கைட் பண்றேன். ஸோ இந்த செல் ஆக்டிவேட்டர் எதுக்காக யூஸ் பண்ணலாம்னா வெயிட் லாஸ் பண்றவங்க எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, யாருக்கெல்லாம் ஹெல்தி ஸ்கின் தேவைப்படுதோ அவங்க எல்லாமே இந்த செல் ஆக்டிவேட்டரை எடுக்கலாம். இந்த செல் ஆக்டிவேட்டர் என்னென்ன ஃபுட் கூட எடுக்கணும், எந்த ஃபுட் கூட எடுக்கக்கூடாது அப்படின்ற டீட்டெயில் தேவைப்படுது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.